எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு நான் அரண்சாம் சார், அதித்ராவ் ஹைத்ரி, சித்தார்த் ஒரு மராட்டி நடிகர், கிஷோர் பலேக்கர் இயக்குனர் டைரக்ட் பண்ண காந்தி டாக்ஸ் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கீங்க. நீங்கள் பார்த்துட்டு படத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொன்னதுக்கு பாராட்டுகளுக்கு ரொம்ப நன்றி. படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஏஆர் சாரோட மியூசிக்கு. படம் நாங்கள் பார்த்தோம், எங்களுக்கு பிடிச்சது, பார்த்த உங்களுக்கும் பிடிச்சது மகிழ்ச்சி. பேசும் படத்தோட நான் எப்பவுமே அதை ஒப்பிடவே மாட்டேன். ஏன்னா அது ஒரு ரொம்ப கிரேட்டான ஒரு ஃபிலிம். அது இந்த மாதிரி ஒரு படம் நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்காக நான் கிஷோர் பலேக்கருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஜி ஸ்டுடியோஸ்க்கும் சரி. அது ஒரு படத்தை தேட்டரில் வந்து பாருங்க. ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. இது மாதிரி ஸ்டோரியை வந்து செலக்ட் பண்ண காரணம் என்ன? ஏன்னா விஜய் டாக் தான், வாய்ஸ் தான், எதுவுமே இல்லை. ஏன் செலக்ட் பண்ணுங்க? இப்போ வெறும் சைலன்ஸ் ஃபிலிம் அப்படிங்கிறதுக்காக ஒரு படத்தை வித்தியாசமாக இருக்குன்னு ஒரு படத்தை பண்ண முடியாது. படம் அந்த கதை போகிற போக்கும் அது பேசுகிற விஷயமும் எனக்கு பிடிச்சிருந்தது. அது பெரிய ரிஸ்க்கு வேறு. நான் பயந்து தான் கமிட் ஆனேன். ஏன் ரிஸ்க்குன்னா, இப்போ ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு இங்கே பேசலாமே, ஏன் பேசாமல் இருக்காங்க தோணிடக்கூடாதுன்னு ஒரு ஒவ்வொரு காட்சி நடிக்கும் போது அது மேலே ஒரு கவனம் இருந்தது. இன்றைக்கி நீங்கள் பார்க்குற வரைக்கும் அது மேலே பெரிய பயமும் இருந்தது. நீங்களாம் பார்த்துட்டு என்ன சொல்வீங்கன்னு. ஏன்னா நடிக்கும்போது பார்த்தா கணக்கு போட்டு தான் பண்ணுறோம். அந்த டிமாண்ட் இல்லாமல் பார்த்துக்கணும், இங்கே பேசியிருக்கலாமே இவங்க அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடாதுன்னு நினச்சா அதை பார்க்குறோம். நாங்கள் நினச்சது எவ்வளோ தூரம் உங்களுக்கு தொற்றுக்குன்னு ஒரு சந்தேகம் இருக்கும். பட் இருந்தாலும் இது எப்பயாவது ஒரு அமைகிற ஒரு வாய்ப்பு. ஒரு நடிகரை அதை பயன்படுத்திக்கணும்னு தோணும்ல. அது தொழிலில் இருக்கிற ஒரு ஃப்ளேவர் தானே. அதனால அதுதான் ஆசை முக்கியமான காரணம். என்னன்னா மௌனப்படம் எடுத்துட்டு சாங் எதுக்கு வந்துட்டு வரிகளோடு வைக்கணும் சார். வியாபாரம்னு ஒன்று இருக்குது சார். எல்லாருக்கும் போய் சேரணும். ரகுமான் சார் இருக்காரு. இது மாதிரி இது ஒரு 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 இது என்னுடைய முடிவு இல்லை, என் இயக்குனருடைய முடிவு. நான் அது பெருசாக வரவேற்றேன். ஏன்னா இது படம் வந்திருக்குன்னு பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா நிறைய பேர் போய் சேரும். இப்போ நான் 4-5 பாட்டு அதில் ஹிட் ஆகிருக்கு, பார்க்குறாங்க. அதன் மூலமாக ஒரு மக்கள் பார்க்க வராங்கடா. அது ரொம்ப முக்கியம் தான் இருக்கட்டும். அப்புறம் முக்கியமாக எப்படினாலும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு அமைதியாக இருந்தாலும் அதில் ஒரு நம்ம எல்லாருக்குள்ளேயும் மைண்ட் ஒரு ரிதம் இருக்கும், ஒரு மியூசிக் இருக்கும். ராஜா சார் கூட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். படத்தில் அமைதி, சைலன்ஸ் வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்ட் ஸ்கோர் சொல்லுவாங்க நினைக்கிறேன். பாலுமந்தா சார் பேசி நான் கேட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி அது எல்லார் மனசுலையும் இசை இருக்கிறது எல்லார் மனசையும் சாதாரணமான விஷயம் தான் அப்படின்னு நான் பண்ணி பார்க்குறேன். பணத்தோட அருமையை வந்து நிறைய சொல்லலாம். உண்மைதானே சார். பணம் எப்பயுமே வந்து சத்தமாக பேசும். உங்கள் சத்தத்தை மற்றவங்களுக்கு கேட்க வைக்கும், உறுதுணையாக நிற்கும். சார் நம்ம எல்லாருக்குமே அது இருக்குன்னு நினைக்கிறேன் சார். நடிக்கும்போது அஃப்கோர்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா பசிக்கும் போது கையில் காசு இல்லாமல் இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக எல்லாம் கடந்து வந்த எல்லாருக்குமே அது ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். பட் இந்த கதை வந்து எனக்கு கன்வின்ஸ் பண்ணிச்சு. ஸோ அதுதான் அதான் பேச படம் கமல் சார். தேவையில்லைங்க நம்ம முடிவு பண்ணவே முடியாது சார். ஒருத்தர் எழுதினாரு, ஒரு நடிகர் ஓகே சொல்றாரு, ஒரு இசையமைப்பாளர் ஓகே சொல்றாரு, ஒரு தயாரிப்பாளர் வராரு. அதெல்லாம் சேர்ந்து நம்புறோம். எல்லா படங்களும் இப்படிதான். எந்த படமும் ஓடுமான்னு தெரிஞ்செல்லாம் எடுக்கிறது. இந்த கதை ஓடும், மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சா எல்லா படத்தையும் முயற்சி தான் பண்றோம். அதுல சில படங்கள் வெற்றி அடையுது, சில படங்கள் தோல்வி அடையுது. பட் இன்டென்ஷன் வந்து ஒண்ணுதான். இது இந்த காலம் அந்த காலம் அப்படிலாம் உண்மை இல்லை சார். நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கிறதா சார். முடிச்சிடறேன். நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கிறதா. அது வேறு விதமான படங்கள் வரும்போது அது சுவாரஸ்யமாக இருந்தால் பார்க்க போறேன். நான் எப்பவுமே நம்புவேன், ஒரு படம் வித்தியாசமாக இருக்கிறனால கூட மக்கள் வந்து பார்க்கறது. அந்த படம் அந்த நேரத்தை செலவழித்து அந்த காசு செலவழித்து பார்க்கும்போது அவங்களுக்கு அது சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதுதான் முயற்சி, வேற ஒன்றும் இல்லை சார். இந்த படம் அற்புதமான படம். இந்த டைலாக் இன்னும் ரொம்ப அழகா, இன்னும் சூப்பர் ஹிட்டா இருக்கு. முதல்ல ரொம்ப நன்றி. இல்லை சார், நான் அதை ஃபீல் பண்ணவே இல்லை சார். இல்லை, நான் ஏன்னா அவர் இப்படிதான் கொண்டு வந்தார். அவருக்கு அது மேலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை. எனக்கு பிடிச்சிட்டு வந்தேன். ஸோ அதனால எனக்கு வாய்ப்பு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் இது ஒரு முயற்சி தானே, அது முயற்சி எடுத்து பார்ப்பேன் தோணுச்சு. அப்படி எனக்கு அப்படி ஒரு ஃபார்ம் இருக்கான்னு எனக்கு தெரியல சார். நான் ஃபைட் பண்ணுறது விரும்புவேன் சார் நான். ஆனால் அதுக்காக என் விருப்பத்துக்கெல்லாம் கதையில் வைக்க முடியாது சார். அந்த கதை அதை டிமாண்ட் பண்ணணும். அது டிமாண்ட் பண்ணதான் பொருந்தும். அது இல்லாட்டி ஒரு ஃபைட் வச்சாலுமே வந்து பொருந்தாது சார். எப்பவுமே நம்புவாங்க,
ஒரு கதை என்ன பண்ண சொன்னாலும் அந்த கதைக்குள்ள தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணினா மக்கள் ரசிச்சுப்பாங்க. அந்த தேவையில்லாத போது நீங்கள் எவ்வளோ சிறப்பான விஷயத்த பண்ணாலும் அது லேக் தான், அது போர் தான். ஸோ கதையில் அதுக்கான சந்தர்ப்பம் இருக்கணும். இந்த கதை அதை எதிர்பார்க்கல, ரசிகரை சார்ந்து இல்லை. இது படம் பார்க்குற ரசிகர்களுக்கு ஒரு படம் பார்க்கும்போது தயார்படுத்துகிற மூடு தான். இப்போ இந்த படத்தில் விளம்பரமோ பாடல்களோ இல்லை ட்ரெய்லரோ போஸ்டரோ உங்களுக்கு அந்த மாதிரி வைப்பை கிரியேட் பண்ணாத போது அந்த இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு ஐடியா வரும்ல, இந்த படம் இப்படிப்பட்ட படமா இருக்கும். அது அப்புறம் தான் அது அதுக்குண்டான வேலையை அது செஞ்சா போடணும். இந்த 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 சைலண்டா இருக்கிறத ஒவ்வொரு நாளும் செட்டுக்கு போனா இது சைலண்டா இருக்கிறது எப்படி புரியும், எப்படி போய் சேர்ந்து கேள்வியோட இருக்கும். பட் அது புரியும் கேள்வி, அதை தாண்டி போர் அடிக்காம இருக்குமா ஜனங்களுக்கு அப்படிங்கிறதா பெரிய அந்த பயத்திலே இருக்கும். அது படம் பார்த்து முடிச்சு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அது இருக்கும். நான் முடிச்சுட்டு சுற்றி எங்கள் சர்க்கிளில் எல்லாரும் போட்டு காமிச்சு ப்ரொடக்ஷன்லாம் பார்த்து எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓரளவு நிம்மதியாக இருந்துச்சு. இந்த படம் அற்புதமா இருக்கு. இந்த படம் நன்றி. சின்ன படங்களே அவார்டு கண்டிப்பாங்க. இந்த படத்தை நீங்க நிறைய ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பியிருந்தா நிறைய அவார்டுகள் வாங்கிருக்கோம். ஏதோ ஒரு கோவா ஃபிலிம் தேசிய அவார்டு கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போச்சுன்னு நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு தெரியல. அது ப்ரொடக்ஷன் தான் டிசைட் பண்ணுவாங்க. நமக்கு இந்த படம் உங்களுக்கு தேசிய அவார்டு வாங்கி கொடுக்கணும். ரொம்ப நன்றி சார். அவரு ஒரு தங்கமான மனுஷன். ஷூட்டிங்கில் காரக்குழம்புலாம் சமைச்சு போட்டாரு. எனக்கு அவருக்கு ஒரு ரொம்ப அழகான ஒரு நட்பு இருக்கு. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அந்த படம் அந்த கேரக்டருக்கு முதல்ல யாரோ பேசினாரு ஹிந்தியில். அப்போ கடைசியில் அரவிந்த் சாமி சார் சொல்லும்போது எனக்குமே அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு நல்லா தெரிஞ்ச மனுஷன். அந்த பெரிய செட்டு அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் 2 பேரும் ஒரு முறை ஷாட் முடிச்சுட்டு சைலண்ட் ஃபிலிம் தான், ஆனால் நாங்கள் நிறையா 2 பேர் பேசிட்டு இருக்கோம். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அவரோட. ஜஸ்ட் அந்த சீனை கம்யூனிகேட் பண்ணுறது, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணுறதுங்கிறது ஒரு, ஏன்னா ஒரு வழக்கமாக ஒரு சீன் அடிக்கும் போது எதாவது மிஸ் ஆச்சுன்னா எதாவது டயலாக் போட்டு ஃபில்லப் பண்ணிக்கலாமான்னு தோணும். ஏதாவது சம்டைம்ஸ் சீனை படிப்போம், படித்து எதாவது மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும், நம்ம எதையாவது பண்ணிக்கலாம். பட் இங்கே டயலாக் போட்டு ஃபில்லப் பண்ண முடியாது. அப்போ அது மிஸ் ஆகுறதுன்னு தெரிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, ஏதாவது ஒரு ஆக்ஷனில் ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ அதனால் முன்னாடி வார்த்தைகளை தேடுவோம். இந்த முறை என்ன ஏதாவது ஒரு அசைவுகள் மூலமாக சரி பண்ண முடியுமான்னு பார்க்குறதா இருக்கு. ஆமாம், நாங்கள் எப்போ செட்டுக்கு போய் ரிஹர்சல் பார்த்துட்டு, ஏன்னா அதுக்கு நாங்கள் ரிஹர்சல் பார்க்கல, செட்டில் போய் ரிஹர்சல்லாம் பார்த்து முடிச்சு தான் போவோம். ஏன்னா அது முதல்ல எங்கள் எல்லாருக்கும் சரின்னு படணும். எனக்கு டைரக்டருக்கு நடிகர்களுக்குலாம் சரின்னு படணும். சார் இது ஒன்றும் இல்லை சார், இந்த ஃபைட் சீக்வன்ஸில் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு சார். ஒரு 8 வாரத்துக்கு சுற்றி வைக்க சொன்னாங்க சார். வேறு ஒன்று இது இந்த 10 ஒரு படம் நடிச்சிருக்கேன் சார். ஸோ பாலாஜி தான் படம். இல்லை சார், இல்லை சார், ஏன்னா மைம் இல்லை சார். இது மைம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மைம் இல்லை, அது பேசுறதுக்கான தேவை இல்லாமல் இருக்கணும். இதை அப்படிதான் பார்க்குறேன் நான். சவுத் சைட்ல பாத்தீங்கன்னா மாற்று மொழிகள், அதாவது தமிழகத்துல மற்ற மொழிகளுக்கு முன்னணியில இருக்கக்கூடிய கதாநாயகர்கள் பாத்தீங்கன்னா அவங்க பாலிவுட் நடிக்கிறாங்க. பட் தமிழ்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப சமீப காலமா போது நம்ம தனுஷ் போயிட்டு அடுத்து நீங்க இப்போ அந்த எலிவேஷன் எப்படி பாக்குறீங்க? இப்போ இருக்கிறது நீங்க வெரி கிறிஸ்மஸ் எல்லாமே பண்ணீங்க, ரொம்ப கொஞ்சம் உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த எலிவேஷன் பாக்குறீங்க? அங்க போனாலும் இந்த கேள்வி கேட்கறாங்க சார். அந்த இண்டஸ்ட்ரிக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்கு என்ன வித்தியாசம் சார்? வேற நமக்கு தெரியாத மொழி இருக்கிற ஊருக்கு போய் வேலை செய்யும் போது சார், நம்ம அதை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அந்த கல்ச்சரை புரிஞ்சு பெர்ஃபார்ம் பண்றது ஒரு இன்னும் நம்ம கம்ஃபர்ட் ஜோன் உடைக்கிறோம்ல சார். அது நமக்கான ஃப்ரீடம் சார். நம்மளோட பயத்தெல்லாம் உடைக்கிறோம், கம்ஃபர்ட் ஜோன் உடைக்கிறோம், புதிய இடத்துக்கு போகிறோம், புதிய மனிதர்களை பார்க்குறோம், புதிய மொழியை கேட்குறோம், அந்த பாடல்கள் கேட்குறோம், அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம். இது நமக்குள்ளே ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் சார். அவ்வளோதான் சார், நான் அப்படி தான் பார்க்குறேன். அது ஒரு, நான் எந்த உலகத்தில் எந்த மொழியில் நடித்தாலும் எல்லா இடத்துலையும் கதை தான் சொல்கிறோம். அந்த கதை ஏதாவது ஒரு எமோஷன் இருக்குது. அது ஏதோ ஒரு வகையில், அது காதலோ இல்லை அம்மா அப்பாவோ இல்லை நண்பர்களோ இல்லை நாடை பற்றியோ இல்லை குழந்தைய பற்றியோ ஏதோ ஒரு எமோஷன்ஸ் தான் பேசுகிறோம். கதைகள் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம். அது வேறு ஒரு மொழிகளோட முகங்களோட சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒழிய மற்றபடி அனுபவம் ஒன்று தான் சீனை அப்ரோச் பண்ணுறது. நமக்கு கம்ஃபர்ட்டை உடைக்கும் போது நமக்குள்ள ஒரு பெரிய சுதந்திரம் ஒன்று கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பயம் விலகுதுன்னு நான் நம்புறேன். எனக்கு அதான் தெரியல. இந்த படம் இப்ப இந்த ஷோ போட்ட வரைக்கும் எனக்கு தெரியாது. கடைசி படத்துல வந்தேன். யாரு என்ன செகண்ட் புரியல. அப்ப டைரக்டர் என்ன ஏமாத்துக்கா சார்? நான் தான் ஹீரோ சொல்லி கூட்டு போனா சார். எனக்கு தெரியாது சார். அது சார் லாங்குவேஜ் ஹிந்தி தெரியாத ஒரு லாங்குவேஜ்ல
இல்லை நான் துபாயில் இருந்தேன். பழைய கேள்வி எனக்கு துபாயில் இருந்தாலும் ஹிந்தி எனக்கு பேச தெரியும். ஏற்கனவே மேரி கிறிஸ்மஸ் அப்போல்லாம் வந்தபோது கேட்டாங்க. நான் துபாயில் ஒரு 3 வருஷம் இருந்தேன் இல்லையா, எனக்கு அதனால கொஞ்சம் சுலபமாக இருக்கும். சார் வில்லனா நடிச்சிட்டீங்க, திருநங்கையா நடிச்சிட்டீங்க, இப்ப மௌன படம் நடிச்சிட்டீங்க, இன்னும் பாக்கி என்ன இருக்கு? உங்க கேரக்டர் பண்ணலான்னு இருக்கேன் சார். எல்லாத்துக்கும் ஏதாவது இடக்கு முடக்க கேள்வி கேட்கலான்னு தோணுச்சு சார், அதனால கேரக்டர் பண்ண போறேன் சார். ட்ரெயின் எப்போ வருது சார்? அது நம்ம பூரி ஜெகநாத் படம் எப்போ வருது? ட்ரெயின் சார். படம் எனக்கு தெரியல சார், இப்போ அதை பத்தி பேச வேணாம் சார். அதனால அது தான் சார் தான் சொல்லணும். போன வாரம் வந்து ஆஸ்பர் படத்துல வந்து உங்களை பத்தி எதிர்கட்சி 2050 எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காங்க. எதுல சார்? ஆஸ்பர் 2ல அப்படி சொல்லிடுறாங்க சார். இப்போ இந்த கேள்வி என்னன்னா மெல்ல டைவர்ட் பண்ணி வேற எங்கேயோ போகுது சார். நம்ம இதோட முடிச்சுக்கலாம் சார். அவர்களுக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்கலாம், இருந்துட்டு போட்டோம் சார். ஏதோ நினைச்சு வச்சிருக்காங்க சார். நமக்கு அதெல்லாம் சம்பந்தம் இல்லை. என்ன சார்? சார் எப்போ கூப்பிட்டு நான் போவேன் சார், அவங்க கூப்பிடணும் சார். அதுவா சார்? அது ரிஹர்சல் பார்த்தேன் சார் நான். ஒரு காந்தி டாக்ஸிங்கிறதால தான் அவ்வளோ ஃபாரின் ஆளுங்களுக்கான ஃபுட்டு இந்த பள்ளிங்க கொடுக்குறாங்களோ. என்ன சார்? ஃபீலிங்கா இருக்கு. காந்தி டாக்ஸிங் நீங்க ஒவ்வொரு முறையும் கேள்வியில மட்டும் ரொம்ப வித்தியாசத்தை வச்சிருக்கீங்க சார். அது எப்படி தெரியல. காந்தி டாக்குங்கிறனால ஃபாரின் சாரகா ஊத்தி வீட்டை கொடுத்துறாங்க, இதான உங்க சந்தேகம்? மேபி டாக்டர் கூட யோசிச்சிருக்க மாட்டா சார். அந்த சீன் எனக்கு மனசு பதறிடுச்சு. இது ஒரு 2 பாட்டில் நீங்க பால் புட்டியெல்லாம் எடுத்து வந்தீங்கல்ல, ஒரு 2 பாட்டிலையும் வெளியில எடுத்து வந்துருக்கலாம். பரவாயில்ல, எத்தனை பாட்டில் இருக்கு சார் உங்களுக்கு? நன்றி சார். இல்ல ஒரு சார் ரொம்ப பிரமாதம் சார். ரகுமான் ஐயோ சார் சார். இப்போ ஆமா சார், இப்போ மும்பையில் போயிருந்தேன் சார், ப்ரொமோஷன்ஸ் போயிருந்த போது ஸ்டேஜில் அங்கே ஜியோ மாலில் வந்து ஸ்டேஜில் வந்து அவர் ஒரு 6-7 சீனை சூஸ் பண்ணி அதுக்கு லைவாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் பெர்ஃபார்ம் பண்ணாங்க சார். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த படத்துக்காக ரகுமான் சார் மெனக்கெட்டதாக இருக்கட்டும், ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்ததாக இருக்கட்டும், பாடல்கள் கொடுத்ததாக இருக்கட்டும், இந்த படத்துக்கு அவர் கொடுத்த சப்போர்ட் வந்து அளப்பரியது. அது வந்து ரொம்ப பெருசு. இந்த படத்தில் ஆக்சுவலாக சொல்ல போனால் எங்கள் எல்லாரும் நாங்கள்லாம் பார்த்த வேலை ஒரு 5% தான். ரகுமான் சார் பார்த்த வேலை 95% அவர் ஒரு ஒர்க் வந்து அவ்வளோ பெருமாள். சார் கமல் சார் இது ப்ரொடக்ஷன் சார் சார் நான் எதுவுமே டிசைட் பண்ணுறேன் சார். இதுவுமே எனக்கு தெரியாது சார். கடைசி சொன்னாங்க சார், சொன்னா சார், அதனால வந்துட்டேன் சார் நான். சரிங்களா சார்? நன்றி, எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப நன்றி.